friends, welcome to Bismi சமையல். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நிறைய புது கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கறத பார்க்கலாம். நம்ம வீட்ல பொதுவாவே இட்லி தோசைக்கெல்லாம் தக்காளி சட்னி பண்ணுவோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம சட்னி பண்றதுக்கு தேவையான வெங்காயமோ இல்ல தக்காளியோ நம்ம கிட்ட ரொம்ப கம்மியான அளவுல இருக்கும். இதுல சட்னி பண்ணோம்னா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பத்தாதுங்கிற சமயத்துல இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு பொருளை நீங்க சேர்த்து பாருங்க. சட்னியோட அளவு உங்களுக்கு 2 மடங்கா வந்துரும். இப்ப 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் சட்னி இருக்கு அப்படின்னா இப்ப நான் சொல்ற ஒரு பொருளை நீங்க சேர்க்கும்போது 4 பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு சட்னி கிடைச்சிரும். சோ என்ன சேர்க்கிறேன் எப்படி சேர்க்கிறேங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ண போற சமயத்துல நான் கொஞ்சமா வேர்க்கடலை தான் சேர்க்க போறேன். வேர்க்கடலைய எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்துட்டு அதோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். அடுத்து நீங்க எப்பயும் போல அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சட்னியோட அளவுமே நமக்கு நல்லா அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் சட்னியோட கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம். ஸோ சட்னியோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சத்தானதும் கூட. ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். இது இப்போ தான் மார்க்கெட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது. நிறைய பேர் கருவேப்பிலையை நிறைய விதமாக ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் சரி கருவேப்பிலையோட பசுமை கொஞ்சம் கூட மாறாமல் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இதில் இருக்க இலையை மட்டும் உருவிட்டு அப்படியே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி செய்கிறத விட நான் வீடியோவில் காட்டுற மாதிரி காம்பாக நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இலையை மட்டும் உருவி வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் காம்போட பிச்சிங்கன்னா அதை விட அதிக நாளைக்கு நல்ல பசுமையாகவே இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் மொத்தமாகவும் சேர்த்து வச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக தான் பிரித்து வைக்கணும். பேப்பர் ஃபாயில் எடுத்து சுற்றிக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 வாரம் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பூண்டை உரிக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அதுலேயும் ரொம்ப சின்ன பூண்டாக இருந்தது அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நகமெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ எவ்வளோ சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி ஒரு 20 செகண்ட் இருந்தால் போதும். எந்த கஷ்டமுமே இல்லாமல் நம்ம நகமும் எரியாமல் ரொம்ப ஈஸியாக உரிச்சு முடிச்சிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மெல்லிசான துணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கர்ச்சீஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ மெல்லிசான துணியாக இருந்தால் தான் வேலை ஈஸியாக முடியும். இதில் நம்ம உரிக்க வேண்டிய பூண்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக கொட்டிடலாம். இப்போ இதை 4 பக்கமும் பிடிச்சி நல்ல ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டில் கேரட் எல்லாம் துருவுறதுக்கு கிரேட்டர் வச்சுருப்போம்ல அதுதான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வச்சுருக்க பூண்டை இந்த கிரேட்டரில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது பூண்டு இதில் நல்லா உரசி அதோட தோல் எல்லாமே நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு 20 செகண்ட்க்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தோல் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நிறைய குட்டி தோலெல்லாம் இருக்குது பாருங்கள். அது நம்ம தேய்க்கும் போது பிரிஞ்சு வந்தது தான். அடுத்து இதுலேருந்து நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோல் தானாகவே பிரிஞ்சு வந்திருக்கிறதுனால பூண்டை ஈஸியாக எடுத்துடலாம். எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் ஈஸியாக உரித்து முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மீன் வாங்கினோன்னா ஒன்று குழம்பு வைப்போம், அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் மீன் தொக்கு தான் செய்ய போகிறேன். மீனில் தொக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இதை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய முள் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி மீனெல்லாம் செட் ஆகாது. முள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற துண்டு மீனாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியது இல்லை, இது மட்டுமே போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்பயும் போல் எண்ணெயில் போட்டு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்து ஒரு 50% அளவுக்கு, அதாவது பாதி வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும், ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது. மீனில் வந்து நிறைய முள் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து முள் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். என்னோடதில் வந்து அதிகமாக முள் இல்லை, ஸோ நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம். இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ தொக்கு பண்ணுறதுனால இதை கட் பண்ணோன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு டக்குன்னு வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது நம்ம ரொம்ப நைஸாக பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தொக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயை தான் இப்போ நான் தொக்கு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 2 பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாகவே நல்லா வதங்கிடும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் வந்து கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக மல்லி இலை சேர்க்கணும். இதுதான் நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய பேர் வந்து கடைசியில் சேர்த்துக்கலான்னு நினைப்பீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்து வதக்குனாதான் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதையே நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அரைச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும்ன்றதுக்காக நான் வந்து அரைச்சி தான் சேர்க்குறேன். நம்ம சேர்த்துருக்க இந்த தக்காளியுமே நல்லா வதங்கி வரணும். இது கூடவே நான் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் வந்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த மீனுக்குள்ளே இறங்கி இது வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். ஸோ அந்த டைம்லேயே தேங்காயோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதில் நல்லா இறங்கிரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மீன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிர்னிப்பழம் வச்சு 3 விதமான ஜூஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். கிர்னிப்பழம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன்.
இதை இப்போ ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னொரு டைப் கிர்னிப்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கட் பண்ண கிர்னிப்பழம் எடுத்திருக்கேன். இதை பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து நன்னாரி சிரப் சேர்த்து ஜூஸ் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த நன்னாரி சிரப்லையும் சுகர் இருக்கும். ஸோ உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்த வெரைட்டி நம்ம பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கட் பண்ண கிர்னிப்பழம் எடுத்திருக்கேன். இதை இப்போது பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மேங்கோ ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். மேங்கோ ஐஸ்கிரீம் தான் சேர்க்கணுன்னு கிடையாது. உங்ககிட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கிர்னிப்பழ ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.